இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல சாப்டர் 17 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு த ப்ரோக்ரஸ் டு நாலேஜ், காட், மேன் அண்ட் நேச்சர். இது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, எப்படி நம்ம அந்த டிவைன் குறித்த அந்த நாலேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்டெகிரல் நாலேஜ், இங்க பகவான் நாலேஜ் அப்படின்னு குறிப்பிடுவது என்ன அப்படின்னா இன்டெகிரல் நாலேஜ், அதாவது எல்லாமே அந்த டிவைன் தான். இங்க உலகத்தில் காணக்கூடிய சாதாரண விஷயங்கள்லேருந்து நம்முடைய அகஜீவனில் எட்டக்கூடிய உயர் உணர்வு நிலையில் எட்டக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே ஜீவன், எல்லாமே அந்த பரம்பொருள் தான். அனைத்துமே அந்த பரம்பொருள் தான். அனைத்திற்கும் பின்னால் இருப்பதும் அந்த டிவைன் ரியாலிட்டி தான், இறைமைமை தான். எல்லாமே அந்த ஒருமையினுடைய பலமுகமான வெளிப்பாடுகள் தான். அப்படிங்கிறது தான் நாலேஜ். ஸோ நாலேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கும் வியாபித்துள்ள அந்த டிவைன் ரியாலிட்டிய நம்மால அந்த அந்த அதை அறியக்கூடிய உணர்வு நிலையில் நாம் இருக்கின்றோமா, வெதர் வி ஆர் இன் தட் கான்சியஸ்னஸ். நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்ப நமக்கு நம்ம மேற்புறத்தில் வாழ்கின்றோம், சர்ஃபேஸ்ல தான் இருக்கிறோம். நம்ம ஈவன் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் ரியாலிட்டியை கூட நம்மால எட்டக்கூட முடியல. அப்படி இருக்கிறப்ப அனைத்தையுமே அந்த இறைமையின் வெளிப்பாடு, அனைத்தையுமே அந்த இறைமையின் வடிவங்கள் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய உணர்வு நிலை நமக்கு வரும் என்றால் அதை எட்டுவது அதுதான் நாலேஜ். ஸோ அந்த நாலேஜை இங்க பகவான் என்ன கூறுகின்றார், அந்த நாலேஜை எட்டும் பயணத்தில் தான் அனைவருமே இருக்கின்றோம் அப்படிங்கிறார். அந்த ப்ராக்ரஸ் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். ப்ராக்ரஸ் இதை எட்டும் வகையில் தான் இந்த ப்ராக்ரஸ் இருக்கு. அதை நம்ம துரிதப்படுத்திக் கொள்ளலாம். லெஃப்ட் இட் செல்ஃப் இறுதியில எல்லாரும் போய் அந்த இலக்கை நோக்கித்தான் செல்வார்கள். ஏன்னா நம்ம அனைவருக்குள்ளுமே அந்த அந்த இறை மெய்மை மறைந்து இருக்கின்றது. மறைந்துள்ளதை தானே கண்டறிய முயலுகின்றது. இந்த ப்ராசஸ நாம் துரிதப்படுத்தலாம். ஸோ அதுதான் ப்ராக்ரஸ் டு நாலேஜ். ப்ராக்ரஸ் டு நாலேஜ் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய டிவைன் ரியாலிட்டியை நம்மால அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு நிலையை எட்டுகின்றோமா இல்லையா, அதுதான் இங்க ப்ராக்ரஸ் டு நாலேஜ். ப்ராக்ரஸ் டு நாலேஜ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அது எந்தெந்த நம்ம பார்க்கக்கூடிய இயற்கை, மனிதன், அந்த பரம்பொருள், இது எல்லாமே ஒன்றுதான் என்கின்ற அந்த கான்சியஸ்னஸ் தான் அதை எட்டக்கூடிய உணர்வு நிலைதான் நம் முன்னேற்றத்தை நோக்கி போகின்றோம், அந்த ஞானத்தை நோக்கி செல்லும் முன்னேற்றத்தில் இருக்கின்றோம் என்பதற்கு அடையாளம். இதுதான் மைய கருத்து. இதுல எல்லோருமே இந்த ப்ராக்ரஸ் டு நாலேஜ் தான் இருக்கும். நாலேஜ் என்ன அர்த்தம்னா, அது டிவைன் நாலேஜ். அதுல தான் இருக்கிறோம் நம்ம. அதை மெல்ல மெல்ல நம்ம நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை நாம் துரிதப்படுத்தலாம். இது எப்படி இந்த ப்ராசஸ் மனிதன் என்கின்ற நிலையில் நடைபெறுகின்றது? இந்த ப்ராசஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா மனிதன் என்கின்ற நிலையில் வந்த பிறகும் அது ஒரு திருப்பு முனையாக இந்த ப்ராக்ரஸ்ல, இந்த முன்னேற்றத்துல, ப்ராக்ரஸ் டு நாலேஜ்ல எது திருப்பு முனையாக கருதப்படுகின்றது என்றால் மனிதன் என்கின்ற நிலை. அதை புரிஞ்சுக்கணும். மனிதன் என்கின்ற நிலை தான் இந்த ப்ராக்ரஸ்ல திருப்பு முனையாக காணப்படுகின்றது. இது எப்படி நடைபெறுகின்றது? படிப்படியாகத்தானே எல்லாமே நடைபெறணும். எதுவுமே ஓவர் நைட்ல நடைபெறாது. படிப்படியாக நடைபெறக்கூடியது. இது எப்படி படிப்படியாக நடைபெறுகின்றது என்பதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். இதுல பார்த்தோம் அப்படின்னா, பகவான் இங்க குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, முதல் என்ன நடைபெறுகின்றது? இன்வல்யூஷன்.
இன்வல்யூஷன், அந்த பரம்பொருள் தன்னை இரக்கம் கொள்ள செய்கின்றது. எங்கு இரக்கம் கொள்ள செய்கின்றது அப்படின்னா, எது உணர்வற்ற நிலையாக நமக்கு தெரிகின்றதோ, அப்பேரண்ட் இன்கான்ஷியன்ஸ், சடப்பொருள் இருக்கக்கூடிய அந்த அப்பேரண்ட் இன்கான்ஷியன்ஸ், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. எவல்யூஷன்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னா, மெட்டீரியல் இன்கான்ஷியன்ஸ் தான் அப்பேரண்டா இருக்கு, நம்ம பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. அதுதான் அந்த மெய்ப்பொருள், அதுதான் அங்கு இரக்கம் கொள்கின்றது. அது எத்தகைய தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? சச்சிதானந்தத்தினுடைய தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. அங்க என்ன எது இரக்கம் கொண்டுள்ளது? சச்சித் ஆனந்தம், எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் இரக்கம் கொண்டுள்ளது. இரக்கம் கொண்டுள்ளது நிச்சயமாக இது தன்னை வெளிப்படுத்தி கொண்டாக வேண்டும். ஸோ அதுதான் பரிணாமத்தின் மூலமாக இரக்கம் கொண்டுள்ள அந்த சச்சிதானந்தம் தன்னை மெல்ல மெல்ல வெளிப்படுத்தி கொள்ளாக வேண்டும். அது வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது சச்சிதானந்தமாகவே வெளிப்படுத்திக் கொள்கின்றதா என்றால் இல்லை. அது எப்படி வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், பல்வேறு வடிவங்கள்ல வெளிப்படுத்திக் கொள்கின்றது. சடப்பொருள், வாழ்வினங்கள், தாவர இனங்கள், விலங்கினங்கள், மனிதன் அப்படின்னு பல்வேறு வடிவங்களின் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அந்த வடிவங்கள் எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய சச்சிதானந்தம் என்கின்ற ஒரு உண்மையை மறைத்த வண்ணம் இருக்கின்றன. சோ இவ்வாறுதான் வெளிப்பாடு ஏற்படுகின்றது. இதுல எப்படி படிப்படியாக நடைபெறுகின்றது என்றால், முதல்ல அந்த சடப்பொருள் என்கின்ற நிலையில ஒரு உணர்வற்ற சக்தியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு தோற்றமளிக்கிறது. சடப்பொருள்ல எது இருக்கு? உணர்வற்ற சக்தியாகத்தான் அந்த இரக்கம் கொண்டுள்ள அந்த மெய்ப்பொருள் உணர்வற்ற சக்தியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அப்புறம் அதிலிருந்து வாழ்வு நிலைகளை சார்ந்த இயக்கங்கள், அதிர்வுகள், அதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. சின்னஞ்சிறு விலங்கினங்கள், சின்னஞ்சிறு வாழ்வு நிலை சார்ந்த நிலைகள்ல வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, எது சடப்பொருள்ல இன்கான்ஷியண்டா இருந்ததோ, இந்த கீழ்நிலையில் உள்ள உயிரினங்கள்ல எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்கான்ஷியண்டா இருக்கு. இன்னும் கான்சியஸா வரல, ஆனா சப்கான்ஷியண்டா இருக்கு. அப்புறம் மேலும் மேலும் அந்த உயர் விலங்கினங்கள் அதன் மூலமாக வரும் பொழுது கான்ஷியன்ட் லைஃபாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதாவது இதுல என்ன ஒரு மையமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த கீழுள்ள நிலையிலிருந்து மேலுள்ள நிலைகள்ல வெவ்வேறு வடிவங்களின் மூலமாக அந்த வடிவங்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது, தோன்றும் பொழுது, அந்த தொடர்ச்சியாக பின்வரும் வடிவங்கள் எல்லாம் மேலும் மேலும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை வெளிப்படுத்துவதற்கு ஒத்த வண்ணம் தங்களை மாற்றிக்கொண்டே வருகின்றன. அதுதான் நாங்க புரிஞ்சுக்கணும் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சடப்பொருள்ல வெறும் சடப்பொருளா இருக்கு. அப்புறம் தாவர இனங்கள், அப்புறம் விலங்கினங்கள், மனிதன். இதுல இந்த வடிவங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. தொடர்ச்சியான வடிவங்கள். இந்த வடிவங்கள்லாம் எதை நோக்கி செல்கின்றன என்றால், இறுதியாக உள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ரீதியில் தொடர்ச்சியாக வடிவங்கள் மாறிக்கொண்டே நிலைக்கு ஒப்ப மாறிக்கொண்டே வருகின்றன. வாழ்வினம் அப்படிங்கிறது வந்தோன்னா அந்த இடத்துல அந்த ஒரு சடம் என்கின்ற நிலை அங்கு மாறிவிடுகின்றது இல்லையா? சடப்பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா இன்சென்சிபிலிட்டி இருக்கு. அந்த இடத்துல வாழ்வினுடைய இயக்கங்கள் காணப்படுவது இல்லை. அதுக்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா கான்சியஸ்னஸ்
வாழ்வினங்கள்ல கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து விடுகின்றது. அதுக்கு அடுத்த விலங்கினங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனதினுடைய ஒரு இயக்கம், ஆரம்ப நிலை இயக்கம் காணப்படுகின்றது. மனதினுடைய இயக்கம் விலங்கினங்களுக்கும் இருக்கு. ஆனா அந்த இடத்துல எப்படி இருக்கு? மனிதனை போன்ற முழுவதுமாக சிந்திக்கக்கூடிய அமைப்புகளாக காணப்படல. ஒரு பிரைமரி மென்டல் கன்செப்ஷனா இருக்கு. அதே போல ஒரு அவேர்னஸ் இருக்கு அதுக்கு. உணர்வு நிலையை சார்ந்த அவேர்னஸ் வந்து விலங்கினங்களுக்கு இருக்கு. தங்களை சுற்றி உள்ள அமைப்புகள் குறித்த ஒரு அவேர்னஸ் இருக்கு. அதே போல தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாழ்வினுடைய இயக்கம் என்ன செய்கின்றது என்றால், வெளிப்புறத்தில் இருந்து வரக்கூடிய தொடர்புகளுக்கு இது எதிர்வினையை புரிகின்றது. எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸ் வெளியிலேருந்து வர்ற இருக்கக்கூடிய அந்த தொடர்புக்கு பார்த்தோம் அப்படின்னா, விலங்கினங்கள் எல்லாமே வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய தொடர்புகளுக்கு ஒரு எதிர்வினையை தோற்றுவிக்கின்றன. அங்க எப்படி இருக்கு அப்படின்னா, மனதினுடைய இயக்கம் தான் காணப்படுகின்றது. ஆனா அது வந்து ஒரு ஆரம்ப நிலை. ம விலங்கினங்கள்ல ஆரம்ப நிலை காணப்படுகின்றது. இதுல ஏற்கனவே பார்த்தோம் 3 விஷயங்கள் உள்ளிறக்கம் கொண்டுள்ளன அப்படிங்கிறத பார்த்தோம். சச்சித் ஆனந்தம். அதாவது கான்ஷியஸ்னஸ், கான்ஷியஸ்னஸ், எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ், டிலைட். எக்ஸிஸ்டன்ஸ் என்றால் சத். அதுதான் மெட்டீரியல் எனர்ஜியா முதல்ல சடப்பொருள்ல வெளிவருகின்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் சடப்பொருள்லேருந்து வரக்கூடிய அந்த வாழ்வினுடைய அமைப்பை சார்ந்த இயக்கங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எதனுடைய வெளிப்பாடாக காணப்படுகின்றது என்றால் அந்த கான்சியஸ்னஸ், அந்த அந்த சித் சக்தி அதனுடைய வெளிப்பாடாக வருகின்றது என்பதை பார்த்தோம். சத் சித், இந்த ஆனந்தம் அப்படிங்கிறதும் உள்ள இறங்கி உள்ளது. அந்த பரம்பொருளினுடைய 3வது அம்சமான ஆனந்தமும் உள்ளே இறக்கம் கொண்டுள்ளது. இந்த ஆனந்தம் வந்து எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தி எல்லாமே வெளிப்படுத்திக் கொள்வதை பார்க்கின்றோம். ஆனந்தம் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், ஆரம்ப கட்டத்துல ஒரு பகுதியான வலி அல்லது இன்பம், பார்ஷியல் பெயின் அண்ட் பிளஷர். இப்ப நம்மிடம் வந்து எது காணப்படுகின்றது? நம்மிடம் வந்து கான்சியஸ்னஸ் வந்துடுச்சு. அது கூடவே வந்து அந்த ஆனந்தம் என்பதும் வெளிப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எவ்வாறு ஆனந்தம் என்பது நம்மின் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், நம்மிடம் இருந்து தோன்றக்கூடிய அந்த ஒரு பகுதியான வலி, இன்பம், இந்த அம்சங்கள் வந்து உண்மையிலேயே எதனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது என்றால், ஆனந்தம் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த வலியும் வேதனையும் என்று குறிப்பிடுகின்றார். நம்ம அதை தவறாக புரிந்து கொள்கின்றோம். ஆனந்தம் தான் வந்து வலியாகவும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது, இன்பமாகவும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள நிலையாகவும் அந்த ஆனந்தம் தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. மனிதன் அப்படிங்கிற நிலையில பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆற்றல், நிலையினுடைய ஆற்றல், உணர்வு நிலையினுடைய ஆற்றல் எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், மனம் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலம் மனிதனிடத்தில் செயல்படுகின்றது. இதுதான் முக்கியமான திருப்புமுனை. உணர்வு நிலையினுடைய ஆற்றல் மனம் என்கின்ற அமைப்பின் மூலம் மனிதனிடத்தில் செயல்படுகின்றது. அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் சப்கான்ஷியண்டா தான் மைண்ட் வேலை செய்யுது. சும்மா வெளியிலேருந்து வர்ற தொடர்புகளுக்கு எதிர்வினையை புரிதல் என்கின்ற ரீதியில் தான் அதனுடைய செயல்பாடு இருக்கின்றது. ஆனால் மனிதன் என்கின்ற நிலை வந்த பிறகுதான் அந்த உணர்வு நிலையினுடைய சக்தி மனம் என்கின்ற அமைப்பின் மூலம் செயல்படுகின்றது. அதனால் நமக்கு என்ன செய்கின்றது? ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. நம்ம சுற்றி உள்ள விஷயங்கள் எல்லாத்த பத்தி நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. இருந்தாலும் அது வந்து ஒரு முழுமையான தன்மையை கொண்டதாக இல்லை. அது வந்து ஒரு எல்லைக்குட்பட்டும் பகுதியாகவும் தான் ஈவன் மனம் என்கின்ற நிலையிலும் நம்மிடம் காணப்படுகின்றது. அது வந்து ஒரு ஒருங்கிணைந்த முழுமையான சக்தி என்றும் கூற முடியாது. இருந்தாலும்
ஒன்றை உருவாக்கும் திறனை மனம் என்கின்ற அமைப்பு கொண்டதாக இருக்கின்றது. ஏன்னா மனிதன் மனம் என்கின்ற அமைப்பை வைத்துதான் அனைத்தையும் படைக்கின்றான் இல்லையா? எல்லாமே கான்செப்ட்ஸ் உருவாக்கி கொள்கின்றான். இந்த கான்செப்டை வைத்துக்கொண்டு படைக்கின்றான். ஸோ கன்செப்டிவ் பொட்டன்ஷியாலிட்டி என்கின்ற அந்த திறன் வந்து மனிதனிடத்தில் தான் காணப்படுகின்றது. இது எதற்கு முன்னோடியாக இருக்கின்றது என்றால், ஒரு முழுமையான வெளிப்பாடு, மனிதனின் மூலம் ஒரு முழுமையான வெளிப்பாடு நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னோடியாக இந்த ஆற்றல் காணப்படுகின்றது. அதனால எல்லாமே வந்து இந்த இயக்கம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எங்கு நடைபெறுகின்றது, எந்த அமைப்பில் நடைபெறுகின்றது அப்படின்னு பார்த்து ஒட்டு மொத்தமா இந்த இயக்கம்ல எங்க நடைபெறுகின்றது என்றால் இயற்கை என்னும் அமைப்பில் நடைபெறுகின்றது இல்லையா? இயற்கை தானே சடப்பொருள், தாவர இனங்கள், விலங்கினங்கள், மனிதன், அவை எல்லாமே இயற்கையில தான் இருக்கிறோம் நம்ம எல்லாம். மனிதன் அப்படிங்கிற நிலையில ஒரு பகுதியான எல்லைக்குட்பட்ட ஒரு வெளிப்பாடு காணப்படுவதை காண்கின்றோம். இறுதியாக அடுத்த நிலையில வந்து ஒரு முழுமையான வெளிப்பாடு, அனைத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு முழுமையான வெளிப்பாடு, இன்டெகிரல் எமர்ஜென்ஸ், அது நடைபெறப் போகின்றது. இந்த முழுமையான அனைத்தையும் ஒருங்கிணைத்த வெளிப்பாடு என்பது நடைபெற வேண்டும் என்பதுதான் பரிணாமத்தில் ஈடுபட்டுள்ள இயற்கையினுடைய ஒரு இலக்காக இருக்கின்றது. இதைத்தான் கூறுகின்றார். ஸோ இதுதான் மையமாக போன தடவை பார்த்தோம். தட் இன்டெகிரல் எமர்ஜென்ஸ் இஸ் த கோல் ஆஃப் த இவால்விங் நேச்சர். இன்டெகிரல் எமர்ஜென்ஸ் எல்லார் மூலமாக வரப்போகுது. அது வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னா, எல்லார்ட்டையும் ஒரே சமயத்துல எல்லார்ட்டையும் வருமா அப்படின்னா கிடையாது. அது வந்து அந்த பரிணாமத்துல வந்து சில பேர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருப்பாங்க, அவங்க வந்து சீக்கிரம் அந்த நிலையை எட்டுவார்கள். சில பேருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வரும். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், அவ்வாறு ஒரு வெளிப்பாடு நகர்ந்த பின் இந்த வெளிப்பாடு நிகழாதவர்களும் இருப்பார்கள். வெளிப்பாடு நிகழ்ந்தவர்களும் இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. எப்படி நம்ம இப்ப மனிதன் இருக்கின்றான், மனிதனுக்கு முந்தைய நிலைகளும் கூடவே இருக்கின்றனவோ அதே போல அப்பவும் இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். ஸோ இந்த கருத்துக்கள் தான் நம்ம வந்து போன செஷன்ல பார்த்தோம்.